ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.56 என்ன கொடுத்துருக்காங்க, கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு இது 19 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்படி ஸ்கொயர்டு வந்துச்சுனாலே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வரைக்கும் வந்துச்சுனாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 பை 6. சரிங்களா, இதுல nங்கிறது என்னது, சேம் இதுதான் 19. சரிங்களா, 19 தான் n. அப்போ இதுல பிரதியிடுங்க ஃபார்முலால. அப்படி என்னது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு எது வரைக்கும் 19 ஸ்கொயர் வரைக்கும். சரியா, ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக என்னது 19. அப்போ 19 இன்ட்டு 19 பிளஸ் 1 2 இன்ட்டு 19 பிளஸ் 1 பை 6. சரியா, ஈக்குவல் டு 19 பிளஸ் 1 என்னது 20. அடுத்து 19ஐ 2ஐ பெருக்கிக்கோங்க, என்ன வரும் 19 2 92 18 8 மீதி 1 ஓரன் 2 3. சரியா, அப்ப 38ன்னு வரும். இதை 2 பெருக்கணும்னா 38. இங்க ஒரு பிளஸ் 1 இருக்கு, அப்ப 39. சரியா, இப்ப பாருங்க கீழே 6 இருக்கு, மூணாவது வைப்பாடுல அடிப்போமா, 3 6, இங்க 1 3 3 3 9ன்னு வரும். மறுபடியும் ரெண்டாவது வைப்பாடுல அடிங்க, 5 20. சரியா, இப்ப 19ஐயும் 13ஐயும் பெருக்கிட்டு 10ஓட பெருக்கிங்க, 19ஐயும் 13ஐயும் பெருக்குங்க, என்ன வரும் 9 3 27. அப்போ 9 3 27 2. அடுத்து 1 3 3 4 5 1 9 9 1 1 7. 9 5 கூட்டினோம்னா என்ன வரும், நம்மளுக்கு 14 வரும், மீதி 1 2. சரிங்களா, அப்போ 247 வரும். இங்க ஒரு 10 இருக்கு, இதோட 10 பெருக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 0 வரும். சரிங்களா, அப்போ 2470. அப்போ ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் என்னது 2470. சரிங்களா, அடுத்து ரெண்டாவது இது பாருங்க, ரெண்டாவது சம் பாருங்க, என்னது 5 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் பிளஸ் அப் டு என்னது 105 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னதுக்கு தான் ஃபார்முலா தெரியும், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படி n ஸ்கொயர் வரைக்கும் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம இங்கே 5 10 15ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல இருந்து 5 அப்படி வெளியிடுங்க. சரிங்களா, ஓரஞ்சா 5, அதே மாதிரி 2 இதுல வரும், ஈரஞ்சா 10. சரிங்களா, 10 இதுல வரும், ஈரஞ்சா 10, 15 இதுல வரும், 3 15. அப்படி 105 இதுல வரும், 105 பாருங்க, அஞ்சாவது வைப்பாடுல ஓரஞ்சு 5 ஈரஞ்ச 10 ஓரஞ்சு 5 21 5 எத்தனை வரும் 105 வரும். 21 5 105 வரும். ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இங்க ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் இங்க ஸ்கொயர், அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர். சரிங்களா, இப்ப இந்த இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படிதானே, இங்க 5 ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். இந்த இதுக்கு ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு n இன்ட்டு n பிளஸ் 1 2n plus 1 by 6. சரியா, அப்ப இந்த ஃபார்முலால நம்ம இதை பிரதியிட போறோம். பிரதிடுங்க ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர், இங்க n-க்கு பதிலா என்னது 21 அப்படிதானே, n ஈக்குவல் டு என்னது 21. சரிங்களா, அப்போ 21 இன்ட்டு 21 பிளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 21 பிளஸ் 1 பை என்னது 6. சரியா, ஈக்குவல் டு ஐயஞ்சா எத்தனை 25, அதை எழுதிக்கோங்க, இன்ட்டு 21. அடுத்து இன்ட்டு 21 பிளஸ் 1 என்னது 22 இன்ட்டு இங்க 21ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா என்ன வரும் 42 வரும் அப்படிதானே, 42ஓட 1 கூட்டினோம்னா 43. சரியா, அப்ப 43 பை 6. சரியா, இப்ப பாருங்க, இப்ப இதை அடிங்க, என்ன வரும், மூணாவது வைப்பாடுல அடிக்கலாமா, இல்லாட்டி ரெண்டாவது வைப்பாடுல அடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 6 ஓரன் 2 ஓரன் 2. அடுத்து மூணாவது வைப்பாடுல 1 3 3 7 3 21. சரியா, இப்ப பாருங்க, இங்க 25 இன்ட்டு 43 இன்ட்டு மேல என்னது இருக்கு 7 இன்ட்டு 11. சரியா, இப்ப 7 11 பெருக்கணும்னா 77 வரும். 25 43 பெருக்கணும்னா என்ன வரும், 25 43 பெருக்கணும்னா 1075 வரும். சரிங்களா, 1075 இன்ட்டு 77. இப்ப எது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும்னா 82775. சரிங்களா, அப்ப இதோட ஆன்சர் என்னது 82775. சரியா, அடுத்து மூணாவது இது பார்ப்போமா. மூணாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் அப்படி அப் டு 28 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஃபார்முலா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு n ஸ்கொயர்னா தான் ஃபார்முலா தெரியும், n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 பை 6. நம்மளுக்கு எதுல இருந்து கொடுத்துருக்காங்க, 15ல இருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஊடால இருந்து கொடுத்துருக்காங்க, 15 16 17 அப்படின்னு 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட கூடுதல் வேணும்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு 28 ஸ்கொயர் வரைக்கும். சரிங்களா, கூட்டிட்டு என்ன செய்ய போறோம்னா, அதுல இருந்து எதை கழிக்க போறோம்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அப் டு
இதுக்கு முன்னாடி நம்பர் என்னது 15க்கு முன்னாடி 14 அது வரைக்கும் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்படிதானே? மொத்தமா 1ல இருந்து 28 வரைக்கும் கூட்டிட்டு இதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இதோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்படிதானே? அப்போ இந்த இதுல ஃபர்ஸ்ட் இதுல n வந்து என்னது 28, இந்த இதுல n வந்து என்னது 14. சரியா? இப்ப பாருங்க பிரதியிடுங்க. என்ன வரும்? பிரதியிடுங்க. ஃபார்முலால என்ன வரும்? n-க்கு பதிலா 28, அடுத்து n plus 1. அப்போ 28 plus 1, அடுத்து 2n plus 1. அப்போ 28 into 2 plus 1. 2 into 28 நாள் போடலாம், 28 into 2 நாள் போடலாம். சரிங்களா? by 6. சரிங்களா? அடுத்து மைனஸ், ஊடால ஒரு மைனஸ் இருக்கு பாருங்க, அந்த மைனஸ் போட்டாச்சு. அடுத்து இந்த இதுக்கு நம்ம ஃபார்முலா பிரதியிட போறோம். n into n என்னது 14, 14 into n plus 1. அப்போ 14 plus 1, அடுத்து 2n plus 1. 2 into 14 plus 1 by 16. சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது? ஈக்குவல் டு என்ன வரும்? 28 அப்படி இருக்கும். இன்ட்டு 28 plus 1 என்னது 29 இன்ட்டு என்னது 28 2 பெருக்கணும்னா என்ன வரும்? 28 2 என்ன 2 16, 6 மீதி 1, 2 2 4 5 56 வரும். 56 plus 1 என்னது 57. பை கீழே என்னது இருக்கு? 6 மைனஸ் இங்க 14 இன்ட்டு என்னது 14 plus 1 15 இன்ட்டு 2 14 எத்தனை 4 28 வரும். 28 plus 1 என்னது 29 பை கீழே என்னது கீழே வந்து 6. சரியா? இப்ப பாருங்க இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வைப்பாடுல அடிங்க. 2 6ன்னு வரும். அடுத்து இங்க 1 2 4 2 8. சரியா? அடுத்து மூணாவது வைப்பாடுல அடிங்க. 1 3 3 இங்க அடிச்சிங்கன்னா 1 3 3 வரும். இங்க மீதி 7 இருக்கும், சாரி 2 இருக்கும். அப்ப 27ன்னு வரும். 9 3 27. சரியா? அதே மாதிரி இங்க அடிங்க. என்ன வரும்? மூணாவது வைப்பாடுல அடிச்சோம்னா 2 3 6, அடுத்து 5 3 15, மறுபடியும் ரெண்டாவது வைப்பாடுல 1 2 7 2 14. சரியா? இப்ப இதை பெருக்குங்க. இது மூணையும் பெருக்கணும்னா ஆன்சர் என்ன வரும்னா, இது மூணையும் பெருக்கும் போது 7714ன்னு வரும். அடுத்து இந்த 7 35, 35 29 பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 1015ன்னு வரும். சரியா? இப்ப இது ரெண்டையும் கழிச்சு போடுங்க. என்ன வரும்? 7 7 1 4 1 0 1 5. இப்போ கழிச்சா என்ன வரும்? பாருங்க இங்க கடை வாங்கணும், இங்க 0, இங்க என்ன வரும்? 14ன்னு வரும். 14ல இருந்து 5 போச்சுன்னா எத்தனை? 9. அடுத்து இங்க மறுபடியும் 6 வரும். இங்க வந்து என்னது? 1. சரிங்களா? அப்போ 10ல இருந்து 1 போச்சுன்னா என்னது? 9ன்னு வரும். அடுத்து 6 அப்படி வந்துடும். 7ல இருந்து 1 கழிச்சோம்னா 6. சரிங்களா? அப்போ 6699. சரியா? அப்போ இதோட இந்த சம் முடிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? அடுத்த சம் 2.57 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கூடுதல் காண்கன்னு சொல்லி 1 கியூப் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப்படி 16 கியூப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னதுன்னா n into n plus 1/2 the whole square. சரிங்களா? n என்னது நம்மளுக்கு 16. சரிங்களா? அப்ப அந்த ஃபார்முலால பிரதியிடுங்க. 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு என்னது 16 கியூப். அப்படின்னா என்னது? n-க்கு பதிலா என்ன போட போறோம்? 16. அப்போ 16 into 16 plus 1/2 the whole square. n-க்கு பதிலா என்ன போட்டுக்கோம்? 16 போட்டுக்கோம். சரியா? 16 into 16 plus 1 என்னது? 17ன்னு வரும். by 2 the whole square. சரியா? இப்போ இதை அடிச்சோம்னா என்ன வரும்? 8ன்னு வரும். சரிங்களா? எண்ணி 2 16. இப்போ 17 8 பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் என்ன? 136 வரும். சரிங்களா? 136 இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஸ்கொயர். சரிங்களா? இப்ப 136 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? நம்மளுக்கு 136 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 தடவை எழுதி பெருக்கணும்னா 18496 வரும். சரியா? இது 2 தடவை 136 into 136 போட்டோம்னா 18496 வரும். சரியா? அடுத்த சம் பார்ப்போமா? ரெண்டாவது இது பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 9 கியூப் பிளஸ் 10 கியூப் பிளஸ் அப் டு 21 கியூப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு முன்னாடி சம்ல செஞ்ச மாதிரியே என்னது 1ல இருந்து 21 கியூப் வரைக்கும் கூட்டிட்டு 9க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 8. 1ல இருந்து 8 வரைக்கும் கூட்டி இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை கழிக்க போறோம். சரிங்களா? இந்த இதுல இருந்து இந்த இதை கழிக்க போறோம். சரியா? இப்போ இந்த இதுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதனால தான் நம்ம 1ல இருந்து 21 வரைக்கும் கூட்டுவோம். அடுத்து இங்க 1ல இருந்து 8 வரைக்கும் கூட்டுவோம். சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்னது? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு
n cube வரைக்கும் ஃபார்முலா என்னது n into n plus 1 by 2 the whole square சரியா அப்போ இந்த இதில் n என்னது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு n வந்து 21 செகண்ட் டேர்முக்கு n வந்து என்னது 8 சரியா இந்த ஃபார்முலாவில் பிரதியிடுங்க என்ன வரும் ஃபர்ஸ்ட் டேர்மில் n into n plus 1 அப்போ 21 into 21 plus 1 by 21 plus 1 by 2 the whole square அடுத்து இங்கே என்னது இருக்கு மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க அடுத்து 8 n equal to 8 அப்போ 8 into 8 plus 1 by 2 the whole square சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு ஃபார்முலா இந்த இதை எழுதியாச்சு ஃபார்முலாவில் பிரதிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இந்த இதுக்கு ஃபார்முலாவில் பிரதிட்டு இந்த இதை எழுதிட்டோம் சரியா இப்போ பாருங்க 21 into 21 plus 1 என்னது 22 வரும் by 2 whole square minus இங்கே என்ன வரும் 8 into 9 by 2 the whole square சரியா இங்கே அடிங்க என்ன வரும் 11 வரும் இங்கே அடித்தா என்ன வரும் 4 2 8 சரியா 21 11 பெருக்கணும்னா என்ன வரும் 231 வரும் சரியா 231 the whole square minus 936 whole square சரியா equal to 231 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் 231 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் 53361 அதே மாதிரி 36 ஸ்கொயர் பண்ணோம்னா 1296 சரிங்களா இதுலேருந்து இதை கழிங்க கழிச்சோம்னா ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு 53361 இங்கே 1296 சரியா இங்கே கடை வாங்க என்ன வரும் 11 இங்கே 5 11லேருந்து 6 போச்சுன்னா எத்தனை வரும் 5 சரியா இங்கே 2 இங்கே 1 அப்போ 15ல் 9 போச்சுன்னா 6 அடுத்து 2 2 0 இங்கே 2 5 சரிங்களா அப்போ 5 2 0 6 5 சரியா அப்போ இதோட ஆன்சர் என்னது 52065 சரிங்களா அடுத்த சம் எடுத்துக்காட்டு 2.58 பார்ப்போமா 2.58 பாருங்க என்னது 1 + 2 + 3 + up to n வரைக்கும் கொடுத்துருக்காங்க 666 எனில் n இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் நம்ம இதை கண்டுபிடிப்போம் என்னோட மதிப்பு கொடுத்துருவாங்க இதில் வந்து இந்த ஆன்சரை கொடுத்துட்டாங்க என்னோட மதிப்பு கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபார்முலா என்னது நம்மளுக்கு 1 + 2 + 3 + up to n வரைக்கும் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு n into n plus 1 by 2 சரியா அப்போ இந்த இதுக்கு பதிலாக n into n plus 1 by 2 போடலாமா அப்போ n into n plus 1 by 2 equal to என்னது 666 சரியா 666 இப்போ இந்த ரெண்டை இங்கே இந்த சைட் கொண்டு போனோம்னா பெருக்கல்ல போவோம் பெருக்குங்க என்ன வரும் n plus 1 equal to 666 into 2 இப்போ இந்த எண்ணை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க என்ன வரும் n into n n square அடுத்து n into 1 என்ன வரும் n வரும் இதை பெருக்குனா என்ன வரும் 6 2 12 2 மீதி 1 6 2 12 13 3 மீதி 1 6 2 12 13 சரிங்களா அப்போ 1332 வரும் அதை எப்படி இந்த சைடு கொண்டு வந்துருங்க இங்கே ப்ளஸில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும் அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 1332 ஈக்குவல் டு 0 சரியா இப்போ பாருங்கள் இதை வந்து 1332 மைனஸ் 1332 வரணும் ப்ளஸ் 1 வரணும் டி மெத்தட் படி என்னது பெருக்குனா நம்மளுக்கு 1332 வரணும் கூட்டினா என்ன வரணும் 1ன்னு வரணும் சரிங்களா இப்போ 36ஐயும் 37ஐயும் பெருக்கி பாருங்க என்ன வரும் 6 42 2 மீதி 4 3 21 21 + 4 என்ன வரும் 25 வரும் அடுத்து 3 18 8 மீதி 1 3 9 10 வரும் இதை கூட்டுங்க என்ன வரும் 2 8 5 13 3 மீதி 1 அடுத்து 3 1 சரிங்களா இப்போ பாருங்க 36 37 பெருக்குனா என்ன வருது 1332 வருது இப்போ பாருங்க இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் அப்போது இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சுனாலே பெரிய நம்பரோட அடையாளம் என்னதாக தான் இருக்கணும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும் சரிங்களா அப்போ சின்ன நம்பரோட அடையாளம் தான் என்னது மைனஸாக இருக்கணும் இப்போ பாருங்கள் 37லேருந்து 36 கழிச்சா 1ன்னு வரும் பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ் சரியா அதே மாதிரி இங்கே 36 37 இருக்குன்னா 1332 இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ் சரிங்களா அப்போது n ஈக்குவல் டு என்ன ஆன்சர்லாம் வரும் இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா அப்படி ப்ளஸில் மாற்றி எழுதுவோம் இன்னொன்று இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா அப்படி மைனஸில் மாற்றி எழுதுவோம் டைரெக்டாகவே எழுதிடலாம் n ஈக்குவல் டு இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸில் மாற்றி எழுதணும் ப்ளஸில் இருந்துச்சுன்னா மைனஸில் மாற்றி எழுதணும் சரியா மைனஸில் மாற்றி எழுதணும் அப்போ
அப்போ -37. மைனஸுங்கிற ஆன்சர் நம்மளுக்கு வராது. ஏன்னா இது வந்து இயல் எண். அதனால n = என்னதான் வரும்? 36. சரிங்களா? அப்போ என்னோட ஆன்சர் என்னது? 36. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் சம் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. 2வது சாப்டர் முடிக்க போகிறோம். அடுத்து 3வது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?